ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் கியர் ஒயர் எலாஸ்டிக் இல்லாமல் தான் வந்து பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் பின் எடுத்து வச்சுருக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஐபின் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ ஹெட் பின் இது மாதிரி இருக்கும், குண்டு பின் மாதிரி இருக்கும். ஐபின் வந்து லைட்டாக லாஸ்ட்டாக ஐ ஷேப்பில் லூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஹெட் பின் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சில்வர் கலரில் எல்லாமே எடுத்துருக்கிறேன் நான். ஸோ சில்வர் கலர் செயின், சில்வர் கலர் ஜம்ப் ரிங் எல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். ஹெட் பின் மட்டும் நம்ம எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கரெக்டாக தெரியும். அல்லது வந்து நீங்கள் கொஞ்சம் அன்இவனாக இருந்துச்சுன்னா கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக டிஃப்ரென்ஸ் எதுனா பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப வந்து பெருசும் சின்னதுமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஹெட் பின்னில் வந்து நான் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி லூப் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் சைடில் வந்து லைட்டாக வளைச்சிட்டு நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது இது மாதிரி லைட்டாக ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் எல்லா லூப்புமே கொஞ்சம் ஓப்பனில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய கிறிஸ்டல் பீட் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து வந்து செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 18 வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பீட் வந்து எடுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பீடு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் தெரியும். ஏன்னா வந்து அந்த ஹெட் பின்னோடது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தங்களோடது வந்து கொஞ்சம் லென்த் வந்து வேறு வேறு சைஸில் இருக்கும். அதனால வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியோ கம்மி பண்ணியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஒரு பீடு வந்து லெஃப்ட் சைடு, ஒரு பீடு வந்து ரைட் சைடு, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இப்போ செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நான் இன்னும் டைட் பண்ணலை. பட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த நம்ம கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணியிருக்கிற ஹெட் பின்னில் வந்து இந்த மாதிரி ரைட் லெஃப்ட்னு நம்ம அந்த லூப்பை வந்து மாட்டிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்து மாட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம லென்த்தியான பார்ட்டில் மாட்டி லெஃப்ட் ரைட் வைக்க போகிறோம். டைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. பட் அந்த லூப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். பட் வியர் பண்ணும்போது லுக் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ லூப் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து டைட்டாக வந்து நீங்கள் லூப் வந்து மாட்டிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பீடு வந்து லெஃப்ட் சைடு நம்ம லூப் க்ரியேட் பண்ணோன்னா இன்னொரு பீடு வந்து ரைட் சைடு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் ஒரு கிறிஸ்டல் பீட் ஐபின்னில் மாட்டியிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு பீடில் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வர மாதிரி ஒரு பீடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு வர மாதிரி ஒரு பீடை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மெத்தடில் தான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் வச்சு நம்ம லூப் எல்லாமே டைட் பண்ணிக்க போகிறோம். லூப் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் கேப் குட்டியாக இருக்கிறனால நமக்கு டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சமாக பீடை வந்து விலக்கி அந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு 18லேருந்து ஒரு 17லேருந்து 18 எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் எல்லாமே என்னோடய ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா லூப்பையும் நான் வந்து மாட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், லூப் எல்லாம் மட்டும் நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுவும் ரீசன்ட் டேஸில் வந்து ட்ரெண்டிங்கான டிசைன் தான். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் வருதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு நம்ம பீடை வந்து கோத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லூப்பை மட்டும் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் ஃபிஷ் ஹூக் ஆட் பண்ணிக்கிறேன். லாப்ஸ்டர் ஃபிஷ் ஹூக்குன்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இதை நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னொரு பார்ட்டில் வந்து நீங்கள் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டல் பீடு ஹெட் பின் வந்து மாட்டியிருக்கோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் ஹூக்கையே மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கலண்டு வராமல் இருக்கும். நான் வந்து இது கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு செயினை அல்லது ஒரு சில்வர் சாமையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி கூட நம்ம மாட்டிக்கலாம். வெளியே உங்களுக்கு வராது. ஏன்னா லூப்புக்குள்ளே வந்து கிறிஸ்டல் பீடு வந்து நல்லாவே லாக் ஆகிக்கும். அதனால நமக்கு வெளியே வராது. நீங்கள் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கிறிஸ்டல் பீட் கிட்ட வந்து ஒரு ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது அந்த லூப் கிட்ட வந்து
லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பீடில் ஒரு சின்னதாக லூப் பண்ணியிருப்போம்ல, அதில் கூட நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிஷ் ஹூக்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ நான் ஃபிஷ் ஹூக் பக்கத்துலேயே சின்ன லூப்பில் வந்து நான் ஜம்ப் ரிங்கையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சில்வர் செயினையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் கலர் சாமையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது லுக் வைஸில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாமும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஹேங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்டேயும் ஃபேமோ பீட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் பீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்கெட் பீட்ஸ் வேணுனாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன், நான் ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து ஒரு பேக்கெட் பீடோட ரேட் வந்து நான் 10 ருபீஸ்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்மளோட வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டைமில் வேணும்னா நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபெமோ பீட்ஸும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. நம்மளும் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சர்லேயும் நிறைய கிளாஸஸ் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ஆஃபர்ஸ், நிறைய வந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமில் ஃப்ரீ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ஃப்ரீ குரூப்பாக இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ ஃப்ரீ குரூப் எல்லாமே வந்து ஆஃபர் வந்து முடிஞ்சிடுச்சு. நிறைய சிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம ஃப்ரீ குரூப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் ஃப்ரீ குரூப்புக்காக. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே 99 கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலையும் பை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற சிஸ்டர்ஸோடைய நீங்கள் போஸ்ட்டையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.